الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணமாக அல்லாஹு தாலாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நாங்கள் வந்திருக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதனால் நாங்கள் மரணிக்கும் வரை அந்த ஒரு ரஹ்மானை வணங்க கடமைப்படுகிறோம். இந்த உலகத்திலே தங்கி இருக்கின்ற காலமெல்லாம் இஸ்லாம் என்ற ஒரே ஒரு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற கடமையாக இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்தில் நம்பிக்கையோடு நடந்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்காவிலே சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள். இந்த அறிவுரைகளில் தான் இஸ்லாமிய ஃபவுண்டேஷன் காலூண்டுகிறது. இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நொம்பரினால் வளர்கின்றதென்றால் நபிகளாருடைய இந்த ஆரம்ப உரையும் இஸ்லாத்துடைய இந்த கொள்கையும் காரணமாக அமைகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே அல் குர்ஆன் என்ற அற்புதத்தை நாங்கள் எங்களுடைய அடிப்படை வஹியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதனுடைய கருப்பொருள் என்னவென்று சொல்லவில்லை. ஏனென்றால் அல் குர்ஆனை பொறுத்த மட்டில் ஒரு சமுதாய கட்டமைப்புக்கு தேவையான அனைத்து அங்கங்களையும் அல் குர்ஆன் வகித்திருக்கிறது. எல்லோருக்கும் எல்லா நேரத்திலேயும் எல்லா விதமான சிகிச்சையையும் அந்த அல் குர்ஆன் அற்புதமான வடிவத்திலே இந்த நபிக்கு கொடுக்கப்பட்டிருந்த காரணத்தினால் முன்வந்த நபிமார்களுக்கு அற்புதம் வேற, வேத வழிகாட்டி வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. காரணம், ஒரு நபியை பின்பற்றுவதாக இருந்தால் அவரிடத்துல அத்தாட்சி இருக்கணும். இது அல்லாஹ் தஆலா எல்லா நபிக்கும் கொடுத்த நபி என்பதனை ஆதாரம் காட்டுவதற்கான அத்தாட்சி. இறுதி நாள் வரைக்கும் நபிகளாரை பிறக்கின்ற அனைவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கணும். அல் குர்ஆன் அல்லாத ஒரு அத்தாட்சியை நபிகளாருக்கு கொடுத்திருந்தால் அவருடைய மரணத்தோடு அந்த அத்தாட்சியும் போயிருக்கும். அதன் பின்னால நபியை யாரும் நபியாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்றாயிடும். அதனால கடைசி நாள் வரைக்கும் நபியை ஏற்றுக்கொள்வதற்கான அத்தாட்சியாகவும் வேதமாகவும் இரண்டையும் ஒன்றாகவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வைத்து தந்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அல் குர்ஆன் எங்களுக்கு ஒரு அழகான நல்ல சீரான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்ற அனைத்து பாடத்திட்டங்களும் அதுல இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய ஜும்மாவிலே நபிகளார் இந்த சமுதாயத்துக்கு வஹீனூடாக அமைத்த இஸ்லாமிய கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கிறது, இஸ்லாமிய அணிவகுப்பும் இஸ்லாம் என்ற அந்த சமூக கட்டமைப்பு எப்படி நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை மையமாக வைத்து சில தகவல்களை நாங்கள் கவனிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சில காலம், மதீனாவிலே சில காலம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தனி மனிதனுடைய வாழ்க்கை, அதே மாதிரி திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதன் பின்னால சமூக வாழ்க்கை என்று இந்த வாழ்க்கையை மூன்றாக பிரிக்கிறார். நபிகளார் மக்காவிலே வாழுகின்ற பொழுது மக்காவிலே வாழ்ந்த வாழ்க்கையையும் மதீனாவிலே வாழ்ந்த வாழ்க்கையையும் வரலாற்றாசிரியர்கள் இரண்டு கலிமாவிலே பிரிக்கிறார்கள். மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம், அதுக்கு தஹ்லியா என்ற பெயர். மதீனாவிலே 10 ஆண்டு காலம், அதுக்கு தஹ்லியா என்ற பெயர். தஹ்லியா என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கு தேவையான அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி நீக்குவது. ஒரு சமுதாயத்துடைய அருவருப்பான காரியம், அந்த சமுதாயம் குடிகொண்டிருக்கக்கூடிய முரணான காரியங்கள், இப்படி அந்த சமுதாயத்துடைய எல்லா விதமான ஊத்தைகளையும் களைவது தஹ்லியா என்பது. அதன் பின்னால அந்த சமுதாயம் அணிகலன்களை அணிந்து அந்த சமுதாயத்தை அலங்கரித்து அழகு பார்க்க வேண்டி இருக்கிறது. அது மதீனாவிலே 10 வருஷம் நபிகளார் தஹ்லியா அந்த சமுதாயத்துக்கு அணி வகுத்து நிற்கின்ற அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மக்காவிலே நபிகளாருடைய வாழ்க்கையிலே சமூக கட்டமைப்பை நபிகளார் உருவாக்கவில்லை. மதீனாவிலே இந்த கட்டமைப்பு தான் இஸ்லாத்துடைய அடிப்படை. உலகத்துக்கு உலகமயமான மார்க்கம் என்கிறதை என்றைக்கு நபிகளார் இந்த நுபுவத்தை அடைந்தார்களோ அன்றிலிருந்து குறிக்கோளாக வைத்து 13 ஆண்டு காலத்தையும் பயன்படுத்தினார்கள். மக்காவிலே அந்த சமுதாயத்தை அந்த நிலையிலிருந்து அப்படியே பாதுகாத்து அந்த சமுதாயத்தை மதீனாவுக்கு அழைத்து கொண்டு வந்து இஸ்லாமிய கட்டமைப்பை நிறுவி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதுமே நாங்கள் ஒரு விஷயத்தை நல்ல ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதுக்கு பாதகமான நிலைகளை அகற்றிவிட்டுத்தான் அதை செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு கிணற்றுக்குள்ளே ஒரு நாய் விழுந்தால் அதை அதுக்குள்ள வைத்து கொண்டே அந்த கிணற்றை சுத்தம் செய்ய முடியாது. ஒரு பாத்திரத்திலே ஓட்டை இருந்தால் ஓட்டைகளை அடைத்ததன் பின்னால் தான் அதுக்கு தேவையானதை போட வேண்டும். அதே மாதிரி அருவருப்பாக அழுக்காக இருக்கிற பொழுது அந்த உடம்பை சுத்தப்படுத்தி அந்த உடம்புக்கு அணிகலன்களை அணிவிக்க வேண்டும் என்றால் இந்த அழுக்குகளை நீக்க வேண்டும். அதை வைத்து கொண்டே அணிகலன்களை அணிய முடியாது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அந்த சமுதாயத்துக்கு செய்தார்கள். மக்காவிலே 13 ஆண்டுகள் இதுக்கு தேவைப்பட்டது. அந்த நீண்ட கண்ணோட்டத்திலே அந்த சமுதாயத்தை அந்த நிலைக்கு அவர்கள் அழைத்து கொண்டு மேலான ஒரு சமுதாயமாக மதீனாவுக்கு போய் இந்த சமுதாய கட்டமைப்பை நபிகளார் நிறுவினதனால் 10 ஆண்டுகளுக்குள்ள இன்று வரைக்கும் இஸ்லாம் உலகத்திலே வீரியமாக அதன் பாட்டுக்கு நகர்ந்து கொண்டு போகின்றது. அனைவர்களும் இஸ்லாத்தை தழுவுவதற்கு பொருத்தமான மதம் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். உலக காரணிகள் இதுக்குள் வருவதற்கு தடையாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மக்காவிலே இருந்த அந்த நபித்தோழர்கள் ஆரம்ப காலத்துல அவர்களுடைய நிலைமை எப்படி என்றால், மக்களுக்கு முன்னால எந்தவித கூச்சமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு அச்சம் பயம் எதுவுமே இல்லாமல் ஆடையின்றி திரிவார்கள். மக்களுக்கு முன்னால சர்வ சாதாரணமாக பாதையிலே மக்கள் பார்க்கின்ற நிலையிலே சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கென்று ஔரத்தென்று ஒன்றை தெரியாதவர்களாக, அப்படி கேவலமாக இருந்தவர்கள் நபிகளார் மக்காவிலே இந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்குள்ள அந்த சமுதாயம் எப்படி மாறினார்கள்? தன்னுடைய கழிவறைக்கு போய் தான் மட்டும் இருக்கிற இடத்துல ஆடைகளை ஒதுக்கி சிறுநீர் கழிப்பதற்கு அல்லாஹ் பார்க்கிறான் என்று வெட்கப்படுகின்ற நிலை. யாருமே பார்ப்பதில்லை, அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கிறான். அதுக்கு கூட வெட்கப்படுகின்ற அளவுக்கு எப்படி இருந்தவர்கள்? பாதையிலே கூச்சப்படாமல் மக்களுக்கு முன்னால சிறுநீர் கழித்தவர்கள் தன்னன் தனிய அந்த கழிவறைக்குள்ள அல்லாஹ் இதை பார்க்கிறானே என்ற நிலைக்கு அவர்களை ஆக்கினது எது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மலாயிக்காமார்களே இவரை பார்த்து வெட்கப்படுகின்ற நிலைக்கு அந்த சமுதாயம் மாறி இருக்கின்றது என்றால், அந்த சமுதாயத்தை நபிகளார்கள் தஹ்லியா என்ற இடத்துக்கு எந்த அளவுக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த வெட்கத்தை சரி செய்வதற்கு நபிகளார் சொல்லி கழிவறையிலெல்லாம் அப்படி வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் தாலாவை விளங்கப்படுத்தி அந்த வெட்க உணர்வை இல்லாமக்கி சமாதானம் பேசுகின்ற நிலைக்கு வந்துதான் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றால், எப்படி இருந்தவர்கள் எந்த நிலைக்கு வந்து சேர்ந்தார்கள்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தை
அந்த கட்டமைப்பை சரியாக உருவாக்குவதற்கு அதனுடைய பேசிக்கள் எவ்வளோ திடகாத்திரமாக, எவ்வளோ அறிவோடு, எவ்வளோ பெரிய பவுண்டேஷன்கள் போடப்பட வேண்டும் என்பதனை நபிகளார் சாதிக்க முடியாது என்று நினைத்த அந்த காலத்திலே என்னால் சாதிக்க முடியும் என்று வெற்றி கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய நாளையிலே அந்த சமுதாயத்தாரிடத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை ஒற்றுமை கிடையாது. ஒவ்வொரு குடும்பமும் என் குடும்பம்தான் இந்த ஊர்ல முதல் தரம், என்னுடைய குடும்பத்துக்கு மீறின எந்த ஒரு குடும்பத்தையும் தலை தூக்க விட மாட்டேன் என்கின்ற அந்த கோத்திரவாதம். அவர்களை ஒற்றுமைப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களை போல ஆட்கள் கிடையாது. சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு உன்னை கொலை செய்து மண்டையோட்டை எடுத்து அதுல நான் சாராயம் அருந்துவேன், இரத்தம் குடிப்பேன் என்று அவர்கள் மண்டையோடுகளை வைத்து கிளாஸாக பாவித்து வைபவங்கள்ல சாராயம் அருந்துவதற்கு அதுதான் நாகரீகம் என்று, இது இன்னவனுடைய மண்டையோடு, இது இன்னவனுடைய மண்டையோடு, இது இந்த கோத்திரத்தை சேர்ந்தவனுடைய மண்டையோடு, அதெல்லாம் அவர்களுக்கு சாதாரணமாக இருந்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களை ஒரு குடையின் கீழே கொண்டு வருவது உலகத்துல எவரும் இது சாத்தியம் என்று நினைக்க முடியாத நேரத்துல நபிகளார் எனக்கு சாத்தியம் என்று அதை சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுகிய காலத்திலே, குறிப்பிட்ட ஒரு காலத்திலே நபிகளார் இது சாத்தியம் என்று நிரூபித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 33வது வயதிலே மக்காவிலே ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை ஹஜருல் அஸ்வதை கஅபா வெள்ளத்தால் இடிபட்டு போனதன் பின்னால அதை இருந்த மாதிரி புனர் நிர்மாணம் செய்து ஹஜருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்தில் வைக்க வேண்டும். அதை தூக்கி வைப்பதற்கு கோத்திரத்தார்கள் வாள் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். உன்னை வெட்டுவேன், இந்த கல்லை என் கோத்திரம்தான் வைக்க வேண்டும். நபிகளார் அன்றைக்கு அந்த இடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் மக்காவிலே இரத்தம் பீரிட்டோடி, இரத்த வெள்ளத்திலே மக்கா நனைந்து, பெரும் பெரும் வஞ்சங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு, கோத்திர சண்டையிலே அடுத்த கோத்திரத்தை காலுக்கு கீழால மிரித்து அவர்களுடைய மரணங்களுக்கு மேலால வந்துதான் இந்த கல்லை வைத்துவிட்டு நான் தான் பெரிய கோத்திரம் என்று பேசப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அன்றைக்கு அவர்கள் வாளை ஏந்தி தலைகளை சீவரடியாயினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நபிகளார் எல்லா கோத்திரத்தார்களையும் அழைத்து ஒரு பிடவையை கொண்டு வந்து அந்த பிடவைக்கு மேலால ஹஜருல் அஸ்வதை வைத்து, ஏனென்றால் மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆலயம், அவர்தான் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவின் பிரகாரம் புனர் நிர்மாணம் செய்து அதை ஹரமாக்கினார். அந்த இடத்துல ஒரு இரத்த துளி கூட விழக்கூடாது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய தீர்மானம். அதனால மக்காவுல இரத்தம் ஓடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துணியில கல்லை வைத்து எல்லோரும் இந்த துணியை பிடியுங்கள், எல்லோருமாக பிடித்து சேர்ந்து எல்லா கோத்திரமும் சேர்ந்து இந்த கல்லை வையுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோத்திரவாதத்தை அன்றையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்தார்கள். இந்த வரலாற்றை எழுதுகின்ற பொழுது வரலாற்றாசிரியர் ரிதா அந்த பிடவையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை வைத்து தூக்குகின்ற பொழுதே இந்த உலகத்திலே முகம்மதின் எதிர்காலம் என்னவாக அமைய போகின்றது என்பதனை சமுதாயத்துக்கு விளம்பரப்படுத்தி விட்டார் என்று எழுதுகிறார். எப்படியான ஒரு சமுதாயத்தை நான் உண்டு பண்ண போகிறேன் என்ற ஒரு வியாக்கியானத்தை அந்த இடத்திலே நபிகளார் உலகத்துக்கு பரஞ்சாட்டி விட்டார். எல்லோருமே வரலாற்றை இருட்டில் தான் ஆரம்பிப்பார்கள், எதிர்காலம்தான் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகின்றார்கள் உலகத்துக்கு என்றால், நான் என் வரலாற்றை வெளிச்சத்திலே ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் அன்றைக்கு நபிகளார் இந்த நிலையில அந்த சமுதாயத்தை, ஒரு சமூக கட்டமைப்பை நிறுவுவதை அன்றைக்கே நபிகளார் உலகத்துக்கு சொல்லுகின்றார்கள் என்றால், பொதுவாக ஒரு சமுதாயத்துல சண்டைக்காரர்கள் யார் என்றால் வாலிபர்களாக இருப்பார்கள், அல்லது வாலிப பருவம் முடிந்து வயோதிப பருவம் ஆரம்பிக்கின்ற அந்த இடைக்காலமாக இருக்கும். அவர்கள் தான் கொஞ்சம் ஒரு நிலைக்கு சமுதாயத்துல இருப்பார்கள்.
கொஞ்சம் ஒரு பொருளாதார பலத்தில் இருப்பார்கள், கொஞ்சம் அனுபவம் இருக்கும், அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும். அவர்களால தான் ஒரு சமுதாயத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கப்படும். பொதுவாக ஒரு சமுதாயத்துடைய பிரச்சனையை தீர்ப்பவர்கள் வயோதிபர்களாக இருப்பார்கள். ஆனால் இது தலைகீழாக அன்றைக்கு மாறுகிறது. வாள் எடுத்து வெட்ட தயாராகிறார்கள் வயோதிபர்கள். 33 வயது வாலிபன் முகம்மது தான் வந்து வயோதிபர்களை சமாதானப்படுத்தி இந்த நிலைக்கு நபிகளார் சமத்துவத்தை மக்காவிலே எடுத்து வைக்கின்றார்கள் என்றால், இஸ்லாமிய கட்டமைப்பை நான் நிறுவப் போகிறேன், அந்த கட்டமைப்பு இந்த வடிவத்தில் தான் இருக்கும், எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே சமத்துவத்தோடு தான் இந்த உலகத்துல அதுல கை வைக்கத்தான் நாம் வந்திருக்கிறேன் என்பதனை அந்த விவகாரம் தோடு நபிகளாருடைய சம்பவம் ஒட்டி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த இந்த சமுதாய கட்டமைப்பை பாருங்கள். 7 வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருவம் அடைகின்ற பொழுதே அவனை கொண்டு வந்து மஸ்ஜிதிலே ஒரு சஃப்புல நிப்பாட்டி அணிவகுக்கிறது. எப்பொழுது அவனுடைய பருவ காலத்திலே வந்து அந்த சஃப்பில் நின்றானோ, போர்க்களத்தை சந்திக்கும் வரைக்கும் அதே அணிவகுப்பு தான். சஃப்புல இருந்து கொண்டே போரும் நடக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, போர்க்களத்துல யுத்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் படிப்பீர்கள். ஒரு சஃப்பு தொழும், இன்னொரு சஃப்பு யுத்தம் செய்யும். சஃப்புல நின்ற நிலையில் சமுதாயத்துக்காக வேண்டி யுத்தம் செய்கின்ற வரைக்கும் இந்த சஃப்பு அவர்களை வழிநடத்துகின்றது என்றால், இந்த அணிவகுப்பு இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அணிவகுப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், நபிகளாருடைய இன்பமே என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தை சஃப்புல நிறுத்தாட்டி அழகு பார்ப்பது. இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்றால், இந்த சமுதாயத்தை அழகான ஒரு கட்டமைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலேயும் இந்த சமுதாயத்துக்கு அணிவகுப்பு, இந்த சமுதாயத்துக்கு அழகான திட்டமிடல்கள், இந்த சமுதாயம் வழிதவறி போக கூடாது என்பதற்காக வேண்டி அங்கிருந்த சஃப்புல் இருந்தே ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே பல போர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். முஸ்லிம்கள் யுத்தம் செய்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். முஸ்லிம்கள் செய்கின்ற யுத்த கட்டமைப்பு அவர்கள் எவராக இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கிறது. முஸ்லிம்களுடைய யுத்தங்களை நீங்கள் பார்த்தால் இந்த கட்டமைப்பை அழகாக உலகம் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அந்த முஸ்லிம்கள் அற்புதமான யுத்தம் செய்வார்கள். அந்த யுத்தத்துக்கு வராத அப்பாவிகளை கொலை செய்ய மாட்டார்கள். அது கொலை, அதுக்கு தண்டனை என்ற அமைப்பிலே பயந்து கொண்டு அப்பாவிகளை கொல்ல மாட்டார்கள். வாழ்வாதார பயிர்களை, வாழ்வாதாரத்தை நசுக்க மாட்டார்கள். படிக்கிற மாணவர்களை கொலை செய்ய மாட்டார்கள். பெண்களை கொலை செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்த மாட்டார்கள். இயற்கை வளங்களை அழிக்க மாட்டார்கள். ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய மாட்டார்கள். யாருடன் யுத்தம் செய்ய வேண்டுமோ வடித்தெடுத்து அங்க மட்டும்தான் கை வைத்து யுத்தம் செய்வார்கள். ஆனால் எதிர்த்தரப்புல நடக்கிற யுத்தங்களை பார்த்தால், அந்த யுத்தத்துக்கு நீங்க ஹெடிங் போடுவதா இருந்தால், எனக்கும் பெண்களுக்கும் யுத்தம், எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் யுத்தம், எங்களுக்கும் அப்பாவி குழந்தைகளுக்கும் யுத்தம், எங்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் யுத்தம், அப்படித்தான் அதுக்கு தலைப்பு போட வேண்டி இருக்கிறது. இந்த அழகான கட்டமைப்பை நபிகளார் தானே சொல்லி தந்தார்கள். அதுவும் நபிகளார் அனுபவித்து தான் களத்துக்கு இறங்கி தான் முன்னின்று இந்த சமுதாயத்தை வழிநடத்தி எவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பில் இஸ்லாத்தை 10 ஆண்டுகளுக்குள்ள நபிகளார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நாங்கள் அடைகின்ற எல்லா சாதனையும் இதில் தான் இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்கு வந்த நேரத்திலே 2 சமுதாயத்தார்கள் இருந்தார்கள். அவுஸ் என்ற ஒரு சமுதாயம், ஹஸ்ரஜ் என்ற ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தார்கள் கோத்திர சண்டை, 120 ஆண்டுகளாக அவர்களுக்குள்ள சண்டை. அவுஸ் என்பதும் ஹஸ்ரஜ் என்பதும் 2 நானா தம்பியுடைய பேர். அவுசுடைய தம்பி ஹஸ்ரஜ். அந்த 2 நானா தம்பியுடைய கோத்திரமும் 120 வருஷம் அவர்கள் சண்டை செய்து செய்து போதுமாகிவிட்டது. அழிவுகள் நாளுக்கு நாள்.
அவர்களால் இதிலிருந்து வெளிக்கு வரவும் முடியவில்லை. நல்ல புத்திஜீவிகள் யோசிக்கிறார்கள், நாங்க அநியாயமாக எங்களுடைய காலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தை இழக்கிறோம், சும்மா நாங்க கொலை செய்து கொண்டிருக்கிறோம், இதுக்கு நாங்க ஒரு முடிவு தேவை என்று நினைத்தாலும் கூட சமரசம் பேச ஆள் இல்லை. ஏன்? விட்டு கொடுப்பது அவர்களுடைய வாழ்க்கையில சமரசம் பேச போனால் நாங்க பயந்து விட்டோம் என்று இறங்கி போவதற்கு அந்த மனநிலை இருக்கவில்லை. யாராவது வந்து எங்களுக்கு சமாதானப்படுத்துவார்களோ என்ற எண்ணம் உள்ளத்துல இருந்தது, அந்த ஏக்கம் இருந்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யௌமுல் புஆஸ் என்ற ஒரு நாள் வருடத்தில் அவர்களுக்கு வரும். அதுதான் மதீனாவுல அன்றைக்கு பெருநாள். நபிகளார் திடீரென்று பார்க்கிறார்கள், மதீனாவுல ஒரு நாள் புத்தாடை மாதிரி இருக்கிறதை அணிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கிறார்கள். கேட்டால் இன்றைக்கு யௌமுல் புஆஸ். அது என்ன யௌமுல் புஆஸ்? வருடத்துல ஒரு நாள் அவுஸ் ஹஜ்ரஜ் கோத்திரத்தினர்கள் நாங்கள் அடுத்த கோத்திரத்துக்கு என்ன அநியாயம் செய்தோம் என்று பேசி சந்தோஷம் அடைவார்கள். இந்த கோத்திரவாதத்தை இன்னும் வளர்த்து வலுப்பெற செய்வார்கள். நபிகளார் இதெல்லாம் விசாரித்து விட்டதன் பின்னால்தான் நபிகளார் உள்ள போனார்கள். வெளியில வருகிற பொழுது 2 பெருநாளோடு வந்தார்கள். உங்களுக்கு ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா தான் முஸ்லிம்களுக்கு பெருநாள் என்று இன்றோடு இந்த யௌமுல் புஆஸுக்கு நான் முடிவு கட்டுவேன் என்று நபிகளார் எத்தனிக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துல கொண்டாடுகின்ற பெருநாள் 2ஐயும் நீங்கள் பார்த்தால், பெருநாளுக்கு இஸ்லாத்துல பேரே ஈகை திருநாள். ஈகை திருநாள். ஈகை என்றால் என்ன? கொடை. அடுத்தவனுக்கு கொடை கொடுப்பதற்கென்றே ஒரு நாள் பெருநாள் ஆக்கப்படுகிறது என்றால், இது மாதிரி ஒரு கருப்பொருள்ல எந்த சமுதாயத்திலும் பண்டிகை நாள் கிடையாது. ஆடலாம், பாடலாம், கூத்தாடலாம். இந்த சமுதாயத்துல நாங்கள் செய்த அநியாயங்களை, நாங்கள் இப்ப செய்கின்ற அந்த அநியாயங்களை சொல்லலாமே தவிர, இல்லாதவனுக்கு நாங்கள் கொடுத்து அவனை மகிழ வைத்த நாளை பெருநாளாக ஆக்குகின்ற ஒரு நாளாக நான் ஆக்குவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்குத்தான் பெருநாளை அறிமுகம் செய்கிறார்கள். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார்கள் சம்பாதிக்கிற பணங்கள் அனைத்தும் ஆயுதம் வாங்குவதற்கே முடிந்து விடுகிறது. தன்னுடைய கால நேரங்கள் அனைத்தும் வேஸ்ட் ஆகிறது. இதுக்கு காரணம் யாரு? அன்றைக்கு இருந்த மதீனாவில் இருந்த யூதர்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் ஒத்துமையாகினால் யூதர்கள் சிறுபான்மையாகிவிடுவார்கள். யூதர்களுடைய தலைமைத்துவங்கள் போயிடும். இவர்களை வைத்து சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் போய்விடும். யூதர்களுக்கு இருந்த அந்த இடம் கீழே வந்துவிடும். இந்த ஷாராரை எப்பொழுதுமே சண்டை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று அவ்வளவு காலங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வந்ததை நபிகளார் சாணக்கிய பார்வையோடு விளங்கி அவுஸ் ஹஸ்ரஜை அழைத்து நீங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றெல்லாம் நபிகளார் சொன்ன உடனே வந்து இஸ்லாத்தை தழுவி அவர்கள் நபிகளாரின் பின்னால் வந்துவிட்டதன் பின்னால அன்று வரைக்கும் சிறுபான்மையாயிருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் பெரும்பான்மையாகிவிட்டது. அன்று வரைக்கும் பெரும்பான்மையாயிருந்த யூதர்கள் சிறுபான்மை என்ற இடத்துக்கு போய்விட்டது. அதுக்கு காரணம் நபிகளார் கொண்டு வந்த அந்த சமத்துவ கொள்கை. நபிகளார் இந்த சமுதாயத்தை நான் கட்டமைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே சரியான குறிக்கோளிலே கை வைத்தது நபிகளாருக்கு சாத்தியமாக அன்றைக்கு அமைந்தது அல்லாஹ்வுடைய உதவியினால். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தின் கட்டமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவிலே நிலைநாட்டி, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கைவிடாது, இஸ்லாமிய சமுதாயத்தின் பணிகள் என்ன, இஸ்லாமிய சமுதாயத்தின் வாலிபர்களுடைய பணிகள் என்ன, இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களுக்கான பணிகள் என்ன, சிறுவர்கள் வயோதிபர்கள் எல்லோருக்குமான பணிகள் என்ன என்பதனை நபிகளார் நிறுவி காட்டுகின்றதை இந்த சமுதாயம் இன்று வரைக்கும் அதைத்தான் இந்த உலகத்துக்கு பரஞ்சாட்டுகின்றது. அதனால் தான் இந்த சமுதாயம் இவ்வளவு வேகமாக வளர்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனோடு நாம் இஸ்லாம் பேசுகின்ற பொழுது நினைச்ச மாதிரி பேச முடியாது. அவரை பாராட்டி, அவருக்கு அழகான வார்த்தை சொல்லி, அவரோடு அழகாக பணிவாக வசனங்கள் தவறாமல் அவரோடு கண்ணியமாகத்தான் உரையாட முடியும். ஆனால் அவர் செய்கின்ற அவருடைய மார்க்கம், அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, அவருடைய நாகரீகம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் எல்லாம் அசிங்கமா இருக்கும். ஆனால் எங்களுக்கு அதை சொல்ல முடியாது. அதனாலதான் குர்ஆனை கொடுக்கின்ற பொழுது
குர்ஆனை கையில குர்ஆனுடைய போதனையை கொடுக்கிற பொழுது அதை குர்ஆன் சொல்லிக் கொள்ளும். குர்ஆன் எவ்வளவு இழிவுபடுத்தினாலும், எவ்வளவு அவருடைய கொள்கையை எடுத்து காலுக்கு கீழால மிதித்தாலும், ஒழுங்காக குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது அவன் குர்ஆனோட சண்டை செய்வானா? அப்ப அவன் புரிந்து கொள்ள அல்லாஹ்வே பேசுற காரணத்தினால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு அழகான ஒரு பட்டன்ல இந்த சமுதாயத்தை வழிநடத்தி வருகின்ற அந்த நிகழ்வு தான் எங்களை ஒரு கோட்டில் வைத்து இஸ்லாமிய மார்க்கம் என்னதான் நாங்கள் புகழை, பெருமையை, பொருளாதாரத்தை அடைந்திருந்தாலும் அவரவருக்கென்று இஸ்லாம் வகுத்து தந்த அந்த திட்டம் நபிகளாரினால் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை இந்த கட்டமைப்புல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முதலாவது எடுத்து வைத்த அந்த விவகாரம் தான் மஸ்ஜித். மதீனாவுக்கு வந்த உடனே முதலாவது இதுக்கான ஸ்தலம் மஸ்ஜிதை அமைப்பது. கஸ்வா என்ற ஒட்டகத்தில் வருகிறார்கள். நபிகளார் சொல்லுகின்றார்கள், அதை விட்டு விடுங்கள், அது நிக்கிற இடம்தான் மஸ்ஜிது. அதுவும் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தது, ஒரு இடத்துல உட்கார்ந்தது, வஹியால இந்த இடம்தான் மஸ்ஜிது நபவி கட்டப்பட வேண்டும். அந்த இடத்திலே முதலாவது மதீனாவிலே செய்த வேலை, அல்லாஹ்வுக்கென்று ஒரு வீடு கட்டுகின்றார்கள், மஸ்ஜிது நபவியை நிர்மாணிக்கிறார்கள். அங்கிருந்துதான் எல்லா பணியும் ஆரம்பமாகும். ஏழைகளுடைய விவகாரம் அங்கிருந்துதான் சரி செய்யப்படும். பெண்கள் பாதுகாப்பு அங்கிருந்துதான் சரி செய்யப்படும். தொழுகை, வணக்கம், இபாதத்துகள், ஜகாத்துகள், ஃபித்ராக்கள் எல்லாம் அங்கிருந்துதான் ஆரம்பிக்கப்படும். அதே மாதிரி ஆண்கள் கை நீட்டக்கூடாது, அதெல்லாம் அங்கிருந்துதான் ஆரம்பிக்கப்படும். சமுதாயத்தை சந்திப்பது, ஊர் கட்டமைப்பு, ஊரை பாதுகாப்பது, வெளியிலிருந்து வரக்கூடியவர்களாக ஊருக்கு பாதுகாப்பில்லாத தன்மையில் இருந்து ஊரை சதி செய்து கொள்வது, அவர்களுக்கான ஏற்பாடு, இப்படி எல்லாமே மஸ்ஜிது நபவியில் இருந்துதான். யுத்தத்துக்கு ஆள் திரட்டுவதும் அந்த திண்ணையில் இருந்துதான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மஸ்ஜிதுகளின் பணியில் இருந்து நபிகளார் இந்த சமுதாயத்தின் அந்த கட்டமைப்பை ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் மஸ்ஜிதுகளுடைய பணி எவ்வளவு பெரியது. மஸ்ஜித் நிர்வாகிகள் இதை எவ்வளவு தூரத்துக்கு விளங்கி வைத்திருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தின் உயிர் நாடியான இந்த மஸ்ஜிதுகள் எப்படி ஆக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த மஸ்ஜிதுகளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? காரணம், நபிகளாருடைய அந்த செயல் திட்டத்தை சரியாக படிக்கவில்லை. நபிகளாருடைய உள்ளார்ந்த அந்த கருப்பொருள் என்ன என்பதனை நாங்கள் சரியாக புரியவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் அந்த மஸ்ஜிதுகளை நிர்வாக்கி அதன் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டார்கள். அடுத்தது அல் குர்ஆன் பாடசாலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அன்றைய நாளையிலே ஆரம்பிக்கிறார்கள் அல் குர்ஆன் மதர்சா. அது ஒவ்வொரு துறையில வெளியில பெரிய பெரிய மதர்சாக்கள் இருக்கும், அது வேறு கண்ணோட்டம். மஸ்ஜிதுல அல் குர்ஆன் அடிப்படை பாடசாலை நடக்கணும். அல் குர்ஆன் மதர்சாக்கள் மஸ்ஜிதுகள்ல நடக்காவிட்டால் அந்த நிர்வாகிகள் மஸ்ஜிதுக்கு எந்த தேவையும் இல்லை. தொழுவிப்பது யாரும் தொழுவிப்பார்கள், பயாம் பண்ணுவது யாரும் பயாம் பண்ணுவார்கள். பில்டின்கள், அந்த வேலைகள் மக்கள் சேர்ந்தே அந்த நேரத்தில் செய்வார்கள். மஸ்ஜித் நிர்வாகிகளுடைய பணி என்னவென்றால், அல் குர்ஆன் மதர்சா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று மஸ்ஜிது நபவியில் ஆரம்பித்தார்கள். இது இந்த சமுதாயத்தின் அடிப்படை கட்டமைப்பு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் அந்த திண்ணை தோழர்களாக 250 பேர் இருந்திருக்கிறார்கள். 250 பேருக்கும் நபிகளார் அன்றைக்கு அந்த திண்ணை மதர்சா இருக்கிறது, அதுல நபிகளார் பாடம் எடுப்பார்கள். திண்ணை தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், 70 வயது வரைக்கும் நான் அதுல இருந்து படிக்கிறேன். அப்படி என்றால் முதியவர்களுக்கும் அந்த கல்லூரி வகுப்பு தான். சின்னவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாருக்கும் அந்த மஸ்ஜித் மதர்சாக்களாக அமைகின்ற அந்த நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினதை எடுத்து சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் உருவாக்கின அந்த மஸ்ஜிது நபியுடைய மதர்சா நபிகளார் மரணிக்கின்ற பொழுது அன்று வரைக்கும் நபிகளார் அதை உருவாக்கி நபிக்கு பின்னால நபிகளார் விட்டு போன பணி அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்ற பொழுது மீடியாக்கள் கிடையாது. நபிகளார் உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது தொலைத்தொடர்பு சாதனங்கள் கிடையாது. ஆனால் அன்றைக்கு நபிகளார் அதை நிர்மாணித்து விட்டு நபிகளாருடைய காலத்தை முடித்துக் கொண்டு போகின்றார்கள்.
சவுதி அரசாங்கம் என்ன செய்கின்றது தெரியுமா? இன்று வரைக்கும் மஸ்ஜிது நபவியில தூண்களில உட்கார்ந்து சுத்தி வைத்து பாடம் நடத்துகின்றதை கண்போல பாதுகாத்து வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் நபிகளார் விட்டு சென்ற பணி இது. அதனால நீங்கள் மஸ்ஜிது நபவிக்கு போனால் அங்கே உட்கார்ந்து கொண்டு ரவுண்டாக உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆசிரியர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆனை கற்றுத்தருவார். அந்த மதரசாவில் நீங்களும் உட்கார்ந்து படிக்கிறீர்கள். இது நபி ஆரம்பித்த பணியை சவுதி அரசாங்கம் சொல்லுகிறது. உலகம் அழியும் வரைக்கும் நாங்க இதை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மதரசாக்கள் என்ற பணி சரியான முறையில பள்ளிகள்ல இந்த சமுதாயத்துல நிர்வகிக்கப்பட்டால், மார்க்கமும் ஒழுக்கமும் ஒருவனுக்கு கிடைத்தால் உலகத்தில் எங்க வேணுமானாலும் அவனை அனுப்பலாம், எந்த சமுதாயத்தோடும் கலக்கலாம், எங்க வேணுமானாலும் போய் அவன் பொருளாதாரமோ எதுக்கும் அவனை பற்றி எந்த விதமான அந்த கட்டமைப்புக்குள் அவன் உருவாக்கப்படுகிறான் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாய சிந்தனை, இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்துடைய கட்டமைப்பு எவ்வளவு தூர நோக்கோடு இருக்க வேண்டும் என்பதனை இந்த சிந்தனைகள் எங்களுக்கு சொல்லுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின இஸ்லாமிய கட்டமைப்பு இந்த சமுதாயத்தில் சிதைவடைய கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வப்போது நாங்கள் இதை பாதுகாத்து வர வேண்டும் என்பதற்கு அவ்வக்காலத்திலே இருக்கக்கூடிய ஆலிம்கள், புத்திஜீவிகள், நலன் விரும்பிகள், பொருளாதார பலம் படைத்தவர்கள், ஆளுமை உள்ளவர்கள் எல்லோருமே இதுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரிய ஒரு சுமையாக இந்த சமுதாயத்திலே விட்டு போயிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை உருவாக்கி அந்த சமுதாயத்துக்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஒரு நேர்த்தியான நிலையிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்பதனை பாருங்கள். தனக்கு கீழால் இருக்கக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகளாருடைய திட்டமிடல் எல்லாம் சாதாரணமானது கிடையாது. மக்காவுடைய நாளையிலே நபிகளார் தவ்வா பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற பொழுது அந்த நபித்தோழர் படுகின்ற தொல்லை சாதாரணமானதல்ல. அவர்கள் வாங்குகின்ற அடியும் வழிந்தோடுகின்ற இரத்தமும் நெருப்பு கங்கங்கள்ல வளர்த்தி வைத்து வேதனை செய்யப்படுவதும், இப்படியெல்லாம் அவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அந்த நபித்தோழருக்கு வருகின்ற அந்த சோதனைகளில் இருந்து என் சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நபிகளாருடைய திட்டம் இருக்கிறதே ஒரு கோழியை போன்றது. ஒரு கோழியை எடுத்துக்கொண்டால் தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது வேகமாக போய் எல்லா குஞ்சுகளையும் தன்னுடைய இறைக்குள்ள எடுத்துக்கொண்டு ஒன்று கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அதனுடைய இறக்கையை பிரித்து வைத்து கொண்டு அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிறது அந்த கோழி. இதுக்கு ஒப்பாக்கலாம் நபிகளாருடைய அந்த சமுதாயத்தை பாதுகாத்த தன்மை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலே நபிகளாருடைய தோழர்களுக்கு வேதனைகள் வருகின்ற பொழுது நபிகளார் சிந்திக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை வேதனையில் இருந்து பாதுகாக்க நான் என்ன செய்வேன்? திட்டமிடுகிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஹபஷாவுக்கு போங்கள், அங்க ஒரு மன்னன் இருக்கிறான், அவன் நீதமானவன், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இங்கிருந்து கொண்டு இந்த அதாபை படுவதற்கு ஹபஷாவுக்கு அவ்வளவு தொலை தூரத்துல பெண்களையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். பெண்களை பாதுகாப்பதற்கு அவ்வளவு தூரம் பெண்களுக்கான பாதுகாப்பு. பெண்கள் வேதனைப்படுகிறார்கள். அங்க போய் பல காலங்கள் இந்த முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹபஷாவுக்கு ஒரு 15-16 பேரை அனுப்புகின்றார்கள். அடுத்த வருஷம் ஒரு 100 பேரை அனுப்புகின்றார்கள் என்றால் நபிகளார் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு எடுக்கின்ற அந்த தலைவருடைய சிந்தனையை பாருங்கள். நாங்கள் எல்லாம் தலைவர் என்றால் என்ன நினைக்கிறோம்? தலைமைத்துவத்துக்கு வந்துவிட்டால் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு நான் தோள் கொடுக்க வேண்டும், இதுக்கு என்னுடைய உயிர் பொருள் பயன்படுத்தப்பட வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம் என்று தெரியாது. நான் ஒரு அறிவாளியாக இருக்கிறேன், என்னை இந்த சீட்ல உட்கார வைத்து விட்டார்கள், நான் தான் பெரிய திறமையுள்ளவனா இருக்கிறேன், நான் தான் பெரிய பட்டங்களை வாங்கி இருக்கிறேன், நான் தான் இந்த சமுதாயத்துல பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறேன், நான் தான் இந்த தகுதியாக இடத்துக்கு சேருக்கு தகுதியானவனா இருக்கிறேன், எனவே என்னை
தலைவராக நியமித்திருக்கிறார்கள், எனக்கு கண்ணியமும் பெருமையும் ஃபேமஸும், இப்படித்தான் தலைவர் என்றால் நினைத்துக் கொள்ள முடியும். ஆனால் தலைவர் என்பது அதுவல்ல, இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு கருவி என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவுக்கு அனுப்புவதன் ஊடாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்குள்ள 1000 தலைவர்கள், 1000 ஜமாத்துக்கள், 1000 விதமான பிரச்சனைகள், ஒன்று சேர வழியே கிடையாது. காரணம் என்ன? தலைமைத்துவத்தில் நீதம் இருக்கணும், தலைமைத்துவத்தில் தொண்டர்கள் சமனாக பார்க்கப்படணும், தலைமைத்துவத்திலே அங்கே சரியான சீரான வழிகாட்டல் இருக்கணும், தலைமைத்துவத்திலே சுயநலம் இருக்கக்கூடாது, தலைமைத்துவம் உலக லாபங்களுக்கு இருக்கக்கூடாது. அது வந்துட்டால் ஜமாத்துகள் பலதாயிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அதை இந்த சமுதாயத்துக்கு நிலைநாட்டி காட்டி அந்த சமுதாயத்தை ஹபஷா வரை அனுப்பி அங்கிருந்து அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படுகின்றது என்றால், நபிகளாருடைய அந்த சமுதாய கட்டமைப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன. நிறைய இந்த தலைவர்களுக்கு போதிக்க வேண்டிய விஷயங்கள் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால அந்த தலைமைத்துவம் சரியாக அமைகின்ற பொழுதுதான் சமுதாயத்தின் கட்டமைப்பு, சமுதாயத்தின் ஒற்றுமை, சமுதாயத்தின் அந்த தன்மையும் ஒழுங்கமைப்பும் சரியாக நெறிப்படுத்தப்பட்டு அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ முடிகிறது. இந்த சமுதாயத்துல இதெல்லாம் பார்க்க முடிகிறதா? இந்த சமுதாயம் அடி வருடிகளாக ஆக்கப்பட்டாலும் கூட என்னுடைய சீட்டை நான் தக்க வைப்பதில் குறியாக இருப்பதாக இருந்தால், நபிகளார் உருவாக்கின சமுதாயம் என்ன, நாங்க படித்து வைத்திருக்கிற விஷயம் என்ன? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அதை நிறுவி காட்டுகின்றார்கள். ஒவ்வொரு துறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துடைய கட்டமைப்பை சரியாக நிறுவுகிறார்கள். வீண் விரயம் அன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தன. மது என்றால் இருக்கிறது அனைத்தையும் செலவு செய்வார்கள். பார்ட்டிகள், ஃபங்க்ஷன்கள், அதே மாதிரி அந்த சமுதாயத்தின் கேலி கூத்துகள், அதுக்காகவே எல்லா பொருளாதாரமும் செலவழிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு போகின்ற அனைத்து விஷயங்களையும் தடை செய்து, வட்டி கொடுமை அவர்களை சார்பிழிந்து கொண்டிருந்தது, விபச்சாரம் மலிந்து காணப்பட்டது, அடிமை விடுதலைக்கு ஏங்கிக் கொண்டிருந்தார்கள், கந்தலான ஆடையை அணிந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை நிர்மாணிக்கின்ற பொழுது அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அந்த சமுதாயத்தை கட்டங்கட்டமாக எடுத்து உருக்கி வாக்கி மேலான ஒரு சமுதாயமாக எந்த அளவுக்கு என்றால், அல் குர்ஆனுடைய ஆயத்து வருகிறது, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலி வதரு மா பகிய மினர் ரிபா. அன்றைக்கு வட்டி தான் வியாபாரம். இன்றைக்கும் நாகரீகம் என்ற வடிவத்தில் வியாபாரத்தில் தொடரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த வட்டியை விட்டு விடுங்கள் என்ற ஒரு ஆயத்து, அன்றைக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருந்த வட்டி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வட்டியாக வர வேண்டிய பணத்தை இன்றைய மதிப்புல கணக்கு போட்டு பார்த்தால் 450 கிலோகிராம் தங்கத்துக்கு மதிப்பிடலாம். அந்த அளவுக்கு வர இருந்ததை ஒரே வேடுல இது வட்டியா வேணாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 450 கிலோ தங்கம் வட்டியாக எனக்கு வருகின்றது என்றால் அது வேணாம் என்கிறது. அன்றைக்கு நபிகளாருடைய சஹாபாக்கள் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிற நிலையில இருந்தார்கள், கையேந்தவில்லை. ஆனால் அதுதான் நிலை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், எங்களிடத்திலே 10 பேர் இருக்கிற பொழுது யாசகங்களுக்கு ஒருத்தர் வந்தாரு, நபிகளார் யாராவது இவருக்கு ஏதாவது கொடுங்கள் என்றால் அதை கொடுக்க ஒருத்தருக்கும் இல்லை. ஒருத்தர் எழுந்து பஜாருக்கு போய் வியாபாரம் செய்து 1 தீனார் கொண்டு வந்து அவரும் சாப்பிட்டு அவருக்கும் சாப்பிட கொடுத்தாரு. அன்றைக்கு ஆரம்ப காலம் அப்படி இருந்தது. நபிகளார் அழகான பொருளாதார சிஸ்டங்கள், திட்டமிடல்கள் எல்லாம் கொண்டு வந்து பிற்காலத்திலே இதே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் இலட்சக்கணக்கு தீனார் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அழகான பொருளியல் திட்டங்கள். விபச்சாரம் அன்றைக்கு அவர்களுக்கு தேனை போல இருந்தது. நபிகளாருடைய கட்டமைப்பு சரியாக அமைந்ததன் பின்னால் அதெல்லாம் அவர்களுடைய பழைய வாழ்க்கையை சிந்தித்தால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய வெறுப்புள்ள விஷயங்களாக இந்த பாவ காரியங்கள். அந்த அறிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து இந்த சமுதாயத்தை இந்த நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததென்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இஸ்லாமிய கட்டமைப்பை உண்டு பண்ணுகின்ற விடயத்துல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அது மிக பிரதானமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் பல்லின மக்களோடு நாங்கள் வாழுகிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய ஒரு வெறுப்புணர்வு வந்துவிட்டால் இந்த நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். அதனால எமது முஸ்லிம்கள் இஸ்லாமிய அறிவு கண்ணோட்டத்திலே நேரான பாதையில போக வேண்டிய தேவை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரித்து வைத்த அந்த பாதை எங்களுக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த நிலைமைக்கு எமது முஸ்லிம்கள் எதிர்காலம் எங்களுக்கு விரிக்கப்பட வேண்டும் என்பதனை இஸ்லாம் ஆழமாக சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விவகாரத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அல் குர்ஆன் எங்களுக்கு துணை செய்கின்றது. வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், இன்றைய தினத்திலே எங்களுடைய தூய மார்க்கத்தை பின்பற்றி மக்களுக்கு தூய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிம், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு ஆலிம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அதுக்குரிய சிகிச்சை செய்வதற்கு 5 மில்லியன் ரூபாய் பணம் போதாமல் இருக்கிறதுனால அதை வசூலிப்பதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு சிலர் வந்திருக்கிறார்கள். அதுல 2.5 மில்லியன் கிடைத்திருக்கிறது. இன்னும் 2.5 மில்லியன், இது சின்ன ஒரு தொகை என்ற காரணத்தினால இப்படியான ஒரு உதவியை நீங்கள் ஜும்மாவுக்கு பின்னுக்கால சந்தித்து நீங்கள் செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் உங்களுடைய பொருளாதாரத்துல பறக்கச் செய்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.